ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெரி ஜெயந்தி சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எக் கிரேவி தாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் போல் சோம்பு ஆட் பண்ணி, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது எடுத்து ஆட் பண்ண உடனே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாவை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. இது கூட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்குங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இது கூட நம்ம சோம்பு பொடி ஆட் பண்ணி தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கி கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி ஓரளவுக்கு எண்ணெய் இதிலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணி நல்லாவே ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு மூட்டையாக இந்த மாதிரி உடச்சி ஒரு பவுலில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உடையாமல் சூப்பராக இருக்கும் எக்கு. இப்போ எல்லாத்தையும் உடச்சி ஒன்று ஒன்றா ஊற்றிட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடிக்கோங்க. இப்போ திறந்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு முட்டை வெந்து ஓரளவுக்கு வந்திருக்கும். இப்போது இந்த டைமில் நம்ம மிளகு எடுத்து அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகு எடுத்து இது மேலே நல்லா தூவிக்கோங்க. மிளகு நல்லா தூவிட்டதும் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையை எடுத்து அது மேலே நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு மேலே தூவிக்கோங்க. தூவி மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பு ஆஃப் பண்ணி நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை திறந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எக் கிரேவி ரெடி. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.